ஐநா சபை எப்பொழுதுமே இஸ்ரேலுக்கு எதிரான நிலையை தான் எடுக்குது. ஹமாஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகள் ஈரான் போன்ற தேசங்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிரான பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். இப்போ அது மிக வெளிப்படையாக நிரூபணமாகி இருக்கிறது. ஐநா சபை தலைவர் காசா குழந்தைகளை பற்றிய ஒரு செய்தியை வெளியிட்டார். அது உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது, இஸ்ரேலுக்கு எதிரான மிகப்பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்தியது. ஆனால் உண்மையில் அந்த தகவல் ஒரு பொய்யான தகவல். அவர் என்ன சொன்னார்னா, இஸ்ரேல் உணவுப் பொருட்களை காசாவுக்குள்ளே அனுப்பாமல் தடுத்து வைத்திருக்கு. அடுத்த 48 மணி நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய 14,000 குழந்தைகள் இதனால் சாக போகிறாங்க. இது உலக அளவில் இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனங்களை எழுப்பியது. ஹமாஸ் தீவிரவாதிகள் 2 வருஷமாயும் கடத்தப்பட்டவங்களை விடுவிக்கல, யுத்த நிறுத்தத்துக்கும் ஒத்து வரல. அதனால் இஸ்ரேல் உதவி பொருட்களை நிறுத்தி வைத்திருந்தது. இதற்கு முன்பு ஐநா சபை மூலமாக விநியோகம் பண்ணும்போது அதை மக்களுக்கு நேரடியாக போய் சேராமல் ஹமாஸ் எடுத்துக்கொண்டிருந்தது. இந்த பொருட்களை காசா மக்கள்கிட்ட மிக அதிக விலைக்கு விற்று அந்த பணத்தில் தான் தீவிரவாதிகளுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தடுக்கணும் என்பதற்காக தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஐநா சபை மூலம் இல்லாமல் இவர்களே நேரடியாக மக்களுக்கு விநியோகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இஸ்ரேல் மீண்டும் விநியோகம் பண்ண ஆரம்பிப்பதற்கு முன்பு ஐநா இந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுக்குது. இந்த செய்தி உலக மீடியாக்களில் வெளியே வந்துட்டு CNN, BBC போன்ற பல பெரிய செய்தி நிறுவனங்களும் இந்த செய்தியை வெளியிட்டுட்டாங்க. ஆனால் வெளியிட்ட பிறகு மற்ற அமைப்புகள் மூலமாக இது உண்மை இல்லைங்கிறது தெரிய வருது. அது எப்படி 14,000 குழந்தைகள் சேர்த்து போகும், அந்தளவு நிலைமை மோசமாக இருக்கான்னு அப்படி இல்லை. இந்த தகவல் உண்மை இல்லை அப்படிங்கிற செய்தி வெளியே வந்து அழுத்தம் வந்த பிறகு ஐநா சபை அவங்க தவறான தகவலை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டு கொடுத்த அறிக்கையை திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. இதை நீங்கள் இந்த செய்தியில் பார்க்கலாம். அதாவது இன்னும் 1 வருஷம் அந்த நிலைமை நீடித்தா 14,000 குழந்தைகள் சாகலாம் அப்படின்னு தான் அங்கே இருக்குது. அதை தான் இவர் மாற்றி சொல்லிட்டார். இப்படி சொல்லப்பட்ட இந்த தவறான தகவலை, பொய் செய்தியை எல்லா மீடியாக்களும் ரொம்ப எமோஷனலாக உலகம் முழுவதும் பரப்பிட்டாங்க. இப்படி இஸ்ரேலுக்கான கோபத்தையும் வெறுப்பையும் தூண்டி விட்டுருக்குறாங்க. ஆனால் இப்போ தவறான தகவல்னு தெரிந்த பிறகு அது தவறான தகவல் என்கிற செய்தியை யாருமே கொடுக்கலை. அப்போ பொதுவாக உலக மக்கள் என்ன நம்பிட்டு இருப்பாங்க, இப்படி இஸ்ரேல் உணவுப் பொருட்கள் போகிறத தடுத்து அதனால் 14,000 குழந்தைகள் சாக காரணமாக இருக்குது அப்படி தானே நம்பிட்டு இருப்பாங்க. உணர்ச்சி பூர்வமாக ஒரு பரபரப்பான செய்தியை வெளியிடுறதுல இந்த CNN, BBC, அல் ஜசீரா இவங்கெல்லாம் முன்னணியில் இருக்கிறாங்க. இப்படி தான் இவங்க இஸ்ரேலுக்கு எதிரான பொய் செய்திகள் மூலமாக வெறுப்பை தூண்டி வன்முறைகள் அதிகமாக நடக்க காரணமாக இருக்கிறாங்க. இங்கே இஸ்ரேலுக்கு எதிரான பாதிப்பு நடந்துருது. ஏன்னா இவங்க செய்ய நினச்சதை இந்த மாதிரி திரித்து சொல்லி அதை சாதிச்சிட்றாங்க. அப்போ இஸ்ரேலை அழிக்க துடிக்கிற தீவிரவாத அமைப்புகளுக்கு ஐநா சபை எந்த அளவு வெளிப்படையாக உதவியாக நிற்குது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்த பொய் செய்தி என்னென்னா, இஸ்ரேல் இப்போ பல உதவி பொருட்கள், உணவுப் பொருட்கள் அடங்கிய பல ட்ரக்குகளை காசாக்குள்ளே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. காசாக்குள்ள பல இடங்களில் இந்த மாதிரி உதவி பொருட்களை மக்களுக்கு வழங்குகிற இடங்களை உருவாக்கி அங்கே குறிப்பிட்ட நேரங்களில் மக்களுக்கு உதவி பொருட்களை விநியோகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தார்கள். அதே போல் அந்த இடங்களில் உதவி பொருட்களை மக்களுக்கு நேரடியாக விநியோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தெற்கு காசால அந்த கான் யூனிஸ் பக்கத்தில் ஒரு இடத்துல இவங்க விநியோகம் பண்ணும்போது உதவி பொருட்கள் வாங்க வருகிற மக்கள் மேலே இஸ்ரேல் இராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தி அதில் 31 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது. ஹமாஸ் ஹெல்த் மினிஸ்டர், காசாவை சேர்ந்த செய்தியாளர்கள் இப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை அப்படியே எடுத்து BBC, CNN, அல் ஜசீரா இப்படி எல்லா உலக மீடியாக்களும் இந்த செய்தியை தலைப்பு செய்தியாக போடுறாங்க. உதவி பொருட்களை வாங்க வந்த மக்கள் மேலே, உணவுப் பொருட்களை வாங்கிட்டு இருந்த மக்கள் மேலே இஸ்ரேல் இராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தி 31 பேர் இறந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி நிறுவனம் சொல்லுது. இன்னொரு செய்தி நிறுவனம் இப்படி உணவுப் பொருட்களை வாங்க வந்த மக்கள் மேலே இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியது, குண்டு வீசி அதனால் 31 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இன்னொரு செய்தி. அப்போ அங்கே இஸ்ரேல் இராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதா இல்லை விமானப்படை வந்து குண்டு வீசியதா, இதுவே தெளிவில்லாமல் ஆளுக்கு ஒரு விதமாக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே இஸ்ரேல் இப்படி மக்களை கொள்ளுது, உணவை வாங்க வந்தவங்களை சுட்டு கொள்ளுது, இப்படி உணர்வுபூர்வமாக இஸ்ரேலுக்கு எதிரான அந்த வெறுப்பை தூண்டுற மாதிரி, இஸ்ரேலுக்கு எதிராக மக்களுடைய கோபம் வர்ற மாதிரி இப்படி எல்லா செய்தி நிறுவனங்களும் இந்த செய்தியை கொடுக்குறாங்க. ஆனால் இதை பற்றி இஸ்ரேல் இராணுவம் சொல்லும்போது IDF இதற்கு மறுப்பு தெரிவிக்குது. இஸ்ரேல் அரசாங்கமும் இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, ஆதாரம் இல்லாமல் இந்த அளவு மோசமான ஒரு பயங்கரமான பொய் செய்திகளை பரப்புகிறாங்க அப்படின்னு கண்டனம் தெரிவிக்குது. இதற்கு பிறகு 2 நாட்களுக்கு பிறகு தான் அதை பற்றிய விசாரணைகள்லாம் நடந்த பிறகு IDF தெளிவான விளக்கத்தை கொடுக்குறாங்க. அந்த இடத்துல இஸ்ரேல் விமானப்படை குண்டு வீசவும் இல்லை, இஸ்ரேல் இராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தவும் இல்லை, அங்கே யாரும் செத்து போகலை அப்படிங்கிற செய்தி வருது. அதற்கு பிறகு தான் சில செய்தி நிறுவனங்கள் இது ஆதாரம் இல்லாது சொல்லப்பட்ட செய்தி, இது பொய் செய்தி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இஸ்ரேல் உணவுப் பொருட்களை விநியோகம் பண்ண அந்த இடத்துல இருக்கக்கூடிய CCTV கேமராக்களில் இருக்கக்கூடிய வீடியோக்கள்,
இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போதும் அங்கே மக்கள் எல்லாரும் வந்து உணவுப் பொருட்களை வாங்கிட்டு போகிறாங்க. அங்கே எந்த பிரச்சனையும் நடக்கலை, யாரும் கொல்லப்படவில்லை அப்படிங்கிறது தெளிவாகுது. ஆனால் சில இடங்களில் ஹமாஸ் அமைப்பு இப்படி உதவி பொருட்களை வாங்குறதுக்கு அந்த பகுதியை நோக்கி செல்லக்கூடிய மக்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டிருக்கிறாங்க. ஏன்னா இதுவரை ஐநா சபை தான் அந்த பொருட்களை விநியோகம் பண்ணியது. ஹமாஸ் அவங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயிடும். இப்போது இஸ்ரேலே அதை நேரடியாக மக்களுக்கு கொடுக்கறதுனால அது ஐநா சபையும் விரும்பலை, ஹமாஸும் விரும்பலை. ஐநா சபையும் இதை எதிர்த்திருந்தது. இப்படி இஸ்ரேல் இதை பண்ணக்கூடாது, நாங்கள் தான் பண்ணணும், நாங்கள் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படி ஐநா சபையும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. ஹமாஸும் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தது. ஏன்னா இஸ்ரேல் இதை மக்களுக்கு நேரடியாக விநியோகம் பண்ணால் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு இதெல்லாம் கிடைக்காம போயிடும். அதனால தான் மக்கள் அங்கே போகக்கூடாது, அங்கே போய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேலிகள்லாம் அடைத்து தடுத்தாங்க. அந்த வேலியையும் பிச்சு போட்டுட்டு மக்கள் போய் வாங்கினாங்க. அதனால் சில இடங்களில் மக்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறாங்க. இதை பற்றி சில இடங்களில் காசா மக்களே பேட்டி கொடுத்துருக்குறாங்க. யூடியூப்பில் நீங்கள் இதை பற்றிய வீடியோக்களையும் பார்க்கலாம். ஹமாஸ் எங்களை இந்த உணவுப் பொருட்களை வாங்க போகிறத தடை செய்யுது, அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி போனவங்கள நோக்கி துப்பாக்கியால் சுடுறது, மிரட்டுறது இதெல்லாம் பண்ணுறாங்க. ட்ரம்ப் எங்களுக்கு உணவு கொடுக்குறாரு, ஆனால் ஹமாஸ் எங்களை பட்டினி போடுது அப்படின்னு அங்கே காசா மக்கள் சொல்கிறாங்க. ஆக உணவுப் பொருட்களை கொடுத்து உதவி பண்ணுறது அமெரிக்காவும் இஸ்ரேலும், மக்களுக்கு கிடைக்காதபடி அதை தடுக்கிறது ஹமாஸ், ஐநா சபை அமைப்புகள். ஆனால் அவர்களே இஸ்ரேல் தான் இதெல்லாம் செய்யுது, இஸ்ரேல் தான் இனப்படுகொலை செய்யுது அப்படின்னு மிகப்பெரிய பொய் குற்றச்சாட்டுகளையும் உலக மக்கள் நம்பும்படியாக செஞ்சிடறாங்க. ஆக இப்படி ஐநா அமைப்புகள், செய்தி நிறுவனங்கள், பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான மக்கள்னு சொல்லக்கூடியவர்கள், பல தேசங்கள், இவங்க எல்லாமே சேர்ந்து இப்படிப்பட்ட பொய் செய்திகளை உணர்வு பூர்வமாக கொண்டு வந்து அதை மக்கள் நம்பும்படியாக செய்கிறதுல மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறாங்க. இப்படி இஸ்ரேல் இன்னைக்கு மிகப்பெரிய வில்லனாக காட்டியாச்சு. அதனால தான் ஹமாஸ் இப்படிப்பட்ட படுகொலைகளை செய்யும்போது கூட அது பெரிய அளவில் செய்திகளாக பேசப்படுறதில்லை. அதனால தான் இன்றைக்கி இஸ்ரேலுக்கு எதிரான வெறுப்பு தான் மிக அதிக அளவில் பரவி இருக்குது. அதனால தான் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பான பல இடங்கள்லேயும் யூதர்களுக்கு எதிரான தாக்குதல்கள், கொலை செய்தல்லாம் அதிகரிச்சிருக்கு. அப்போது பலகீனமான மனமுடைய மத அடிப்படைவாதிகளால் மூளைச்சலவை செய்யப்பட்டவர்கள் எல்லாம் இந்த செய்திகளை கேட்டு கேட்டு இன்னும் கோபமடைந்து யூதர்களை தேடி போய் கொள்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட கொலைகளுக்கு ஐநா சபையும் இந்த செய்தி நிறுவனங்களும் ஒரு காரணமாக இருக்கிறாங்க. இப்படி இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம் உண்மைக்கும் பொய்க்குமான யுத்தமாக போய்கொண்டிருக்கிறது.